நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் அரசாங்கம் புதிய விதிமுறை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் விடுதியில் தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கான புதிய விதிமுறைகள் தான் அறிவிச்சிருக்காங்க. அது விதிமுறைன்னு சொல்கிறத விட தளர்வுகள்னு சொல்லலாம். ஸோ புதிய தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸு, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. உலகத்திலே கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின்னுன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் சொல்லவே வேண்டியதில்லை. விதிமுறைகள் கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின்னுன்னு தெளிவாக பிரிக்கலாம். கொரோனாக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, தங்கும் விடுதியில் தங்கியிருக்க ஊழியர்கள் வெளிநாட்டு ஊழியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துக்கும், பொது இடங்களுக்கு எல்லாத்துக்குமே போகலாம், வரலாம், அந்த மாதிரி இருந்தது. கொரோனா ஸ்டார்ட் ஆன டைமில் டோட்டலாக சிங்கப்பூரே ஊரடங்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி வெளிநாடு தங்கும் விடுதியில் தங்கியிருக்க ஊழியர்களுக்கு பொது இடங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு கொரோனாலாம் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பாஸ்ன்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு, நம்ம எஸ்ஜி ஒர்க் பாஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ற ரூல்ஸ் இருந்தது. திருப்பி ரெண்டாவது அலை வந்தது. ரெண்டாவது அலையும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஊரடங்கு மாதிரி வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. எல்லாருமே தடுப்பூசி போட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ திருப்பி தளர்வுகளை அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தளர்வுகளை அறிவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, திருப்பி கொரோனா பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து தான் சிங்கப்பூர் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகளை அறிவிச்சிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில், அதாவது வெளிநாட்டு ஊழியர்கள் சிங்கப்பூருக்குள்ள புதுசாக வேலைக்கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி தான் வரணும். இந்தியாவிலையும் குவாரண்டைன் இருக்கணும், சிங்கப்பூர்லேயும் குவாரண்டைன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. வர்ற ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குவாரண்டைன் தேவையில்லை, சிங்கப்பூரில் மட்டும் குவாரண்டைன் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற 24ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 24ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது இடங்கள் போகிறதுக்கு எக்ஸிட் பாஸ் எல்லா இடங்களுக்கும் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொது இடங்களுக்கெல்லாம் போகலாம். ஆனால் 4 இடங்களுக்கு போகிறதப்போ மட்டும், அதாவது சண்டே, பப்ளிக் ஹாலிடே, இந்த 2 டைமில் மட்டும் நீங்கள் இந்த இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணி தான் போய் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வெளியில் பொது இடங்களுக்கு போனாலும் எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் வர்ற 24ஆம் தேதியிலேருந்து இந்த 4 இடத்துக்கு மட்டும் நீங்கள் எக்ஸிட் பாஸ், அதுவும் சண்டேலையும் பப்ளிக் ஹாலிடே டைமில் மட்டும் இந்த 4 இடங்களுக்கு போகல நீங்கள் எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணால் போதும். மற்ற நாட்களில், வார நாட்கள்லையோ இல்லை பப்ளிக் ஹாலிடே இல்லை அப்படின்னாவோ நீங்கள் எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணாமல் போகலாம். இந்த 4 இடத்த தவிர மீதி எல்லா இடங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பாஸே அப்ளை பண்ண தேவையில்லை, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தளர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணோம், நம்ம போகணுன்னு அப்ளை பண்ணோம்னா ஃபுல்லாக இருக்கும், கிடைக்காது, நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் பாஸுக்காக காத்திருக்க தேவையில்லை. அந்த 4 இடம் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். சைனா டவுனு, கேலாங் சிராயி, ஜூராங் ஈஸ்ட்டு, லிட்டில் இந்தியா, இந்த 4 இடங்களுக்கு மட்டும் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சண்டேயும் பப்ளிக் ஹாலிடே மட்டும் நீங்கள் எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணி தான் போய் ஆகணும். மற்ற நாளில் இந்த 4 இடங்களுக்குமே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் பாஸ் எதுவுமே தேவையில்லை. அதாவது வார நாட்கள்லையும் பப்ளிக் ஹாலிடே இல்லை அப்படின்னாலும் எக்ஸிட் பாஸ் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். சாட்டர்டேயும் எக்ஸிட் பாஸ் தேவையில்லை, நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? மற்ற பொது இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் உங்களுக்கு இனிமேல் எக்ஸிட் பாஸ் தேவையில்லை, உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இது ஒரு உண்மையிலே சிறப்பான ஒரு தளர்வு தான். வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் விடுதியில் தங்கியிருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட வருத்தம் என்னென்னு. ஸோ இது சந்தோஷத்தை எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த எக்ஸிட் பாஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜி ஒர்க் பாஸில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? எஸ்ஜி ஒர்க் பாஸ் அப்போ நம்ம ஏற்கனவே எப்படி எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இந்த 4 இடத்துக்கு நீங்கள் சண்டேயும் பப்ளிக் ஹாலிடேயும் போகணும் அப்படின்னு 24ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
24ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? 14 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 14 நாள் அட்வான்ஸாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து சலுகைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்காக சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கும். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. இந்த மாதிரி சிங்கப்பூரை பற்றின அப்டேட்டு, சிங்கப்பூர் தகவல்கள் எல்லாத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள் உடனுக்குடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பனாரும். பாய்.